Hi, this is Santosh. Welcome to English Shabaga. நம்ம இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய 6th யூனிட் ஆன ஆன் த ரூல் ஆஃப் த ரோட் உடைய கிளியர் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம், which was written by A.G. Gardner. இது ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட் தான். சரி, கதைக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு क्वेश्चन கேக்குறேன், அதுக்கு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கு ஹானஸ்டா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இந்தியாவில் இருக்கும். இந்தியா ஒரு சுதந்திர டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. பட் இந்த டெமோக்ரஸின்ற ஒரு கான்செப்டை வச்சு சில பேர் பண்ணக்கூடிய சில விஷயம் ரொம்பவே இரிட்டேட்டிங்கா இருக்கும் இல்லையா உங்களுக்கு? அதாவது ஆஸ் அ இண்டிவிஜுவலா சுதந்திரம் கொடுத்தாங்க, இதெல்லாமா இப்படிலாமா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இரிட்டேட் ஆன ஒரு விஷயம். ஆன் த ரூல் ஆஃப் த ரோடுடைய கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் கிடையாது. அந்த ட்ரூ லிபர்ட்டின்றதுனா ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொசைட்டிக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க கூடாது, அதே மாதிரி இன்னொருத்தருடைய பர்சனல் லைஃபையும் வந்து எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது அப்படின்றத சொல்றாங்க. சரி, எனக்கு லிபர்ட்டி இருக்கு, ஃப்ரீடம் இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணிக்கு நான் வந்து சாங்ஸ் போட்டு ரொம்ப ஸ்பீக்கர் ஃபுல்லா வந்து ஹோம் தியேட்டர் வச்சு கிழிப்பேன். இல்ல வந்து எல்லாரும் மூவி பார்த்துட்டு இருக்காங்க தியேட்டர்ல, அங்க வந்து நான் சத்தமா போன் பேசுவேன். சில பேர் நீங்க வந்து இந்த வாட்ஸ்அப் வீடியோ இல்ல ஃபேஸ்புக் வீடியோல கூட பார்த்திருப்பீங்க, பைக்ல வந்து ஒரு பஸ்ஸையே வந்து வழி விடாம அப்படியே வந்து போவாங்க. கேட்டா இது சுதந்திர நாடு, எல்லாரும் ஈக்குவல் தானே, நீ பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க வேணும்னே. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சோ இந்த ட்ரூ லிபர்ட்டியை பத்தி தான் நம்மளுடைய ரைட்டர் A.G. Gardner வந்து சொல்றாரு. இது அப்படியே ஒரு மூவி மாதிரி பார்க்கிறதுக்கு முன்னாடி ரைட்டர் பத்தி ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ஆன் த ரூல் ஆஃப் த ரோட் was written by A.G. Gardner. அதாவது ஆல்ஃபர்ட் ஜார்ஜ் கார்ட்னர் தான் அவருடைய full name. He was born on 2nd June 1865 and died on 3rd March 1946. அவருடைய 80வது வயசுல அவர் இறந்துட்டாரு. இவர் வந்து இங்கிலாந்துல பொறுத்த ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். இவருடைய ஒர்க்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிவிலைஸ்டு ஜென்டில்மேனா இருக்கிற மாதிரி தான் இருக்குமா. நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷங்க எப்படிலாம் நடந்துக்கணும், எப்படி வந்து பொறுப்பா இருக்கணும், இந்த லைஃபை வந்து லீட் பண்ணணும்ன்றது தான் மேக்ஸிமம் அவருடைய ரைட்டிங் எஸ்ஏஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சரி வாங்க இப்ப அப்படியே இந்த கதையை ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்துடலாம். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கையில ஒரு பேஸ்கெட் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ரீட்ல ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பெட்ரோகிராட் அப்படின்ற ஒரு சிட்டில நடு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. எதை பத்தியும் கவலைப்படாம, பின்னாடி டிராபிக் ஆகுறது இல்ல வந்து நடு ரோட்ல நடந்து போறது ரிஸ்க் அப்படின்றத பத்தி எதை பத்தியும் கவலைப்படாம அந்த ஓல்டு ஃபேட்டி லேடி வந்து அப்படியே ரோட்ல மிடில்ல நடந்து போறாங்க. அந்த வழியா போகக்கூடிய சில பேர் வந்து பார்த்துட்டு, பாட்டி கொஞ்சம் ஓரமா நகர்ந்து போங்க, நடு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ரொம்ப டிராபிக் ஆகுது, யாராவது இடிச்சிட போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பெடஸ்ட்ரியன் அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய நடைபாதையில போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஓல்ட் லேடி என்ன சொல்றாங்க, நான் எதுக்கு பெடஸ்ட்ரியன் எல்லாம் நடந்து போனோம், இந்த நாடே வந்து சுதந்திர நாடு, எனக்கு லிபர்ட்டி இருக்கு, நான் எங்க வேணா நடந்து போகலாம், நான் சுதந்திர காத்த சுவாசிக்கக்கூடிய ஒரு சுதந்திரமான பர்சன், எனக்கு லிபர்ட்டி இருக்கு, எங்க வேணுமோ நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்ளை பண்ணிட்டு அவங்க மட்டும் நடந்து போயிட்டு இருக்காங்க நடு ரோட்லயே. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, இப்ப அந்த ஓல்டு ஃபேட்டி லேடி சொன்னாங்க இல்லையா, எனக்கு லிபர்ட்டி இருக்கு, எனக்கு ஃப்ரீடம் இருக்கு, நான் எங்க வேணா நடந்து போவேன்ட்டு அப்படின்னு இந்த பெடஸ்ட்ரியன்ல நடந்து போகக்கூடிய எல்லாரும் சொல்லிட்டு நடு ரோட்ல நடந்து போனா கார் பைக்லாம் எப்படி போறது, எப்படி நினைச்சு பாருங்க. சோ இந்த மாதிரி யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே நினைச்சா ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிடும். சோ லிபர்ட்டியை தவறா புரிஞ்சுக்க கூடாது அப்படின்றதுதான் நம்ம ரைட்டர் கிளியரா சொல்றாருங்க. ஜான் லாக் இவர் ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர். இவர் என்ன சொல்றாருன்னா, ஆல் mankind being all equal and independent, no one ought to harm another in his life, health, liberty or possession. சோ இங்க என்ன சொல்றாருன்னா, நம்ம மேன்கைண்ட்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாருமே ஈக்குவல் அண்ட் இண்டிபெண்டன்ட். யாரும் யாரையும் கஷ்டப்படுறதுக்கோ ஹார்ம் பண்றதுக்கோ, அவங்களுடைய ஹெல்த், அவங்களுடைய ஃப்ரீடம் இல்ல அவங்களுடைய பொருட்கள் இதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அப்படி எல்லாரும் ஈக்குவல்ன்றத சொல்றாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பாட்டி சொல்ற மாதிரி எல்லாருமே அவங்களுக்கு வேணும்ன்ற இடத்துல நடந்தா என்ன ஆகும், யாருக்குமே வழி இல்லாம யாருமே எங்கேயும் போக முடியாம என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ரைட்டர் சொல்றாரு. இந்த இண்டிவிஜுவல் லிபர்ட்டின்றத சொல்றாங்க இல்லையா, சப்போஸ் அந்த இண்டிவிஜுவல் லிபர்ட்டியை ஃபாலோ பண்ணா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்னு ஒண்ணு எதுக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லாஸ் எல்லாம் எதுக்கு, யாருமே எதையும் ஒபே பண்ணாம போயிடுவாங்க இல்லையா. சோ அதுதான் வந்து ரைட்டர் சொல்றாரு. இந்த நாட்டுல இந்த மாதிரி இந்த ஓல்ட் லேடி நடு ரோட்ல நடந்து போறாங்க இல்லையா, பர்சன்ஸ் அவங்களுடைய லிபர்ட்டியை தவறா யூஸ் பண்றதாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில பேருக்கு வந்து ரூல்ஸ் ஆஃப் த ரோட வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதாவது ஒரு தனி மனித சுதந்திரம்ன்றது வேற, சொசைட்டியை டிஸ்டர்ப் பண்றதுன்றது வேறன்றத புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா செய், ஆனா மத்தவங்களுக்கு அது பாதிப்பு அடையுதுன்னும் போது அதை வந்து செய்யக்கூடாதுன்னு தான் ரைட்டர் சொல்றாரு. சில நேரத்துல மத்தவங்களுடைய ஃப்ரீடமை பாதுகாக்கிறதுக்காக நம்மளுடைய ஃப்ரீடமை கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும்ன்றத சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. நீங்க வேகமா வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காரை ரொம்ப ரஷ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்டான
மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கீங்க. அப்பன்னு பார்த்து ஒரு ஆக்சுவலி இது வந்து ஒரு பிஸியான லண்டன் பிக்காடிலி சர்க்கஸ் ரோடு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கிரௌடடா இருக்கக்கூடிய ஒரு ரோடு. நீங்க அந்த வழியா போயிட்டு இருக்கும்போது போலீஸ்மேன் வந்து டக்குன்னு உங்களை ஸ்டாப் பண்ணிட்டாரு. உடனே ஏய் என்ன ஏன்டா ஸ்டாப் பண்ணீங்க, நான் வந்து ரோட்ல போயிட்டு இருக்கேன், எதுக்கு வந்து என்னுடைய காரை நிறுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்துறது வந்து இங்க யூஸ் கிடையாது. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, இப்ப போலீஸ்மேன் வந்து இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து காரை நிறுத்தாம இருந்தா அந்த ரோட்ல போகக்கூடிய எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். யாரால போக முடியுமா? கார் வேகமா போயிட்டு இருக்கும், ஆக்சிடென்ட் ஆகும், ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து உருவாகும். சோ அதை நிறுத்துறதுக்காக, அதாவது அந்த மாதிரி ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்காக தான் போலீஸ் என்ன பண்றாங்க, வரக்கூடிய காரை நிறுத்திட்டு அதுக்கடுத்து அந்த நடைபாதையில மனுஷங்களை போக சொல்றாங்க. திரும்பவும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு காருக்கு வழி விடுறாங்க. சில நேரத்துல வந்து நம்மளுடைய ஃப்ரீடம் சில விட்டு கொடுக்குற மாதிரியும் வரும் அப்படின்றத சொல்றாங்க. ஜஸ்ட் நீங்களே யோசிச்சுக்கோங்க, நீங்க இப்ப கார்ல இருக்கும் போது அவ்வளவு ரஷ்ஷா போயிட்டு இருக்கீங்க, அப்ப நடந்து வரவங்களுக்கும் அதே சில நேரத்துல உங்களை மாதிரி ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருந்திருக்கலாம் இல்லையா? சோ அவங்களும் போகணும் இல்லையா? சோ அதனால சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம்ன்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டிக்கு பிரச்சனை இல்லாதபடி நம்ம பாத்துக்கணும்ன்றத சொல்றாங்க. இந்த இடத்துல அந்த போலீஸ்மேன் உங்களுடைய ஃப்ரீடம் எடுத்துக்கல, அதாவது ப்ரொடெக்ட் பண்றாரு. அது சிட்டிசனா யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது சொல்லிட்டு. சோ இவர் என்ன பண்றாரு, இந்த ரூலை ஃபாலோ பண்ணி ஆர்கனைஸ்டா இந்த சொசைட்டியை எல்லாரும் ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக அவர் வந்து அந்த ஸ்டெப் எடுக்கிறாரு. ஃப்ரீடம் அண்ட் லிபர்ட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன வேணா செய்வேன், எனக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குன்றது கிடையாது. மத்தவங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்ட், மத்தவங்களுடைய அக்ரிமெண்ட், மத்தவங்களுடைய ஸ்பேஸை ரெஸ்பெக்ட் பண்றதெல்லாம் இருக்குன்றது சொல்றாரு. இங்க நம்ம ரைட்டர் ரெண்டு விதமான ஃப்ரீடம் பத்தி பேசுறாரு, பர்சனல் ஃப்ரீடம் அண்ட் ஷேர்டு ஃப்ரீடம். பர்சனல் ஃப்ரீடம்ன்றது மத்தவங்களுக்கு எந்த வகையிலும் ஹார்ம்ஃபுல்லா இருக்காது. இந்த பர்சனல் ஃப்ரீடம்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஈவன் அதை பார்த்து நிறைய பேர் சிரிச்சா கூட அது உங்க சாய்ஸ். அது வந்து அவங்க சிரிக்கிறது அவங்களோட சாய்ஸ், நீங்க எப்படி வேணும் ட்ரெஸ் பண்றது உங்களுடைய பர்சனல் சாய்ஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா அது பர்சனல் ஃப்ரீடம். ஈவன் உங்களுக்கு ஹேர் கலரிங் பண்ணணும்னா நீங்க பண்ணிக்கலாம், முஸ்டாஷ் நீங்க வேணும்ன்ற மாதிரி வளர்த்துக்கலாம், என்ன சாப்பிடணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம், நீங்க எப்ப தூங்கணும்ன்றத முடிவு பண்ணிக்கலாம், எப்ப எழுந்திருக்கணும்ன்றத முடிவு பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய பர்சனல் சாய்ஸ், யாரையும் அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன ரிலீஜன் ஃபாலோ பண்ணணும், என்ன சாப்பிடணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க செய்யறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சோ இது வந்து பர்சனல் ஃப்ரீடம் சொல்றாங்க. இந்த ஷேர்டு ஃப்ரீடம் இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். சோஷியல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்ப பஸ்ல போயிட்டு இருக்கோம், நான் என் இஷ்டத்துக்கு தான் நான் உட்காருவேன், இல்ல நான் என் இஷ்டத்துக்கு தான் வந்து சுத்தமா பேசுவேன், பாக்கு போட்டுட்டு பக்கத்துல இருக்கவங்க மேல எச்ச துப்பி தான் பேசுவேன் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இது ஒரு சோஷியல் ரூல். நம்ம மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். நான் வந்து என்னோட இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுலாம் ரொம்ப தப்புன்னு சொல்றாங்க. சில வாட்ஸ்அப் வீடியோல கூட பார்த்துருப்பீங்க, ட்ரெயின்ல வந்து சில பேர் வந்து எனக்கு ஃப்ரீடம் இருக்கு, நான் இந்த மாதிரி பண்ணுவேன், என் ஸ்பேஸ் நான் இப்படி எல்லாம் யூஸ் பண்ணிப்பேன், ஏதோ சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுடைய பர்சனல் லைஃப்ல யூ ஆர் டோட்டலி ஃப்ரீ. உங்களுடைய ஆக்ஷன்ஸை மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். பட் பப்ளிக் லைஃப்னு வரும்போது ஃப்ரீடம் வந்து பாத்தீங்கன்னா கோஆபரேஷனா இருக்கணும். அதாவது உங்களுடைய பர்சனல் சாய்ஸா இல்லாம மத்தவங்களுக்கும் அது பிரச்சனை இல்லாம இருக்கான்றத பாத்துக்கணும். நான் நைட்டு 12 மணிக்கு கேக் வெட்ட போறேன் நடு ரோட்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து கூட்டம் ஆகுது, அந்த இடத்துல ப்ராப்ளம் வருதுன்னா அந்த இடத்துல அதை பண்ணக்கூடாது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம உங்க பர்சனல் ஃப்ரீடம் நீங்க என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய பிரைவேட் வேர்ல்டுல நீங்க கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்க சில்லியாவும் இருக்கலாம், சீரியஸாவும் இருக்கலாம், ஸ்ட்ரிக்டாவும் இருக்கலாம், ரிலாக்ஸ்டாவும் இருக்கலாம், ஃபேஷனாவா இருக்கணும்னு நினைக்கலாம், இல்ல டோட்டலா டிஃபரெண்டா இருக்கணும்னு நினைக்கலாம். சோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதை விட்டுட்டு நைட்டு 3 மணிக்கு ஒரு பெரிய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு போயிட்டு நான் வீட்டுக்கு வெளியில வாசிக்க போறேன், இதுவே நீங்க டாப் மவுண்ட் எவரெஸ்ட்ல வாசிக்கிறேன்னா அங்க யாருக்கும் டிஸ்டர்ப் ஆக போறது இல்ல, வாசிச்சுக்கோங்க, யாருமே கேர் பண்ணிக்க போறது இல்ல. ஈவன் அதே 3 மணிக்கு உங்க வீட்டுக்குள்ள போயிட்டு நான் அதே மாதிரி வந்து பாத்ரூம்ல உட்காந்து நான் மியூசிக் பயங்கரமா வந்து வாசிப்பேன், இல்ல ஸ்ட்ரீட்ல போயிட்டு அந்த மாதிரி பண்ணா எப்படி இருக்கும்? நிம்மதியா தூங்கக்கூடிய உங்க நெய்பர்ஸ் எழுந்து அவங்க பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. சோ அவங்களுடைய ஃப்ரீடம்ல நீங்க தலையிடுறீங்கன்றதா உங்க ஃப்ரீடத்தை மிஸ்யூஸ் பண்ணி அவங்க ஃப்ரீடத்துல தலையிடுற மாதிரின்றத ரைட்டர் சொல்றேன். சோ இந்த உலகத்துல நீங்க மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. சோ உங்களுடைய ஃப்ரீடம் அட்ஜஸ்ட் பண்ணி மத்தவங்க ஃப்ரீடத்தை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி ஃபிட் பண்ணுங்கன்றது சொல்றாரு. இங்க பிரச்சனையே என்னன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், நம்ம செல்ஃபிஷா நான் இதை செய்யறன்றது, நான் இப்படி போறேன்றதெல்லாம் பார்க்காம மத்தவங்களோட மிஸ்டேக்ஸை மட்டும் தான் வந்து குறிப்பிட்டு சொல்லிட்டு இருப்போம். நம்மளோட மிஸ்டேக்கை நம்ம மறந்தே போயிடுவோம். நீங்க வந்து ஒரு குட் சிவிலைஸ்டு பர்சனா இருக்கணும், நல்லவங்களா பெரிய பெரிய ஹீரோயிக் திங்ஸ் போயிட்டு வந்து நெருப்புல இருக்கக்கூடிய குழந்தையை காப்பாத்துறது, சுனாமில போயிட்டு மத்தவங்களுக்கு பிளட் கொடுக்கறது, இல்ல வந்து ஆர்கன் டொனேட் பண்றது, இதெல்லாம் ஒரு ஹீரோயிக் ஆக்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சிவிலைஸ்டு பர்சனா நல்லவங்களா இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பிஹேவ் யுவர்செல்ஃப் லைக் பீயிங் பொலைட், குவைட் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படின்றத நம்ம ரைட்டர் சொல்றாரு. ஒரு மனுஷனா ஃபர்ஸ்ட் இருங்க, மத்தவங்கள மதிங்க.
இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸ் நீங்க ஃபாலோ பண்றது மூலியமா உங்க லைஃபும் பிளசன்டபிளா இருக்கும், இந்த சொசைட்டி நல்லா இருக்கும்ன்றத சொல்லி நம்ம ரைட்டர் இங்கேயே இந்த கதையை முடிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க உங்களுடைய ஃப்ரீடம் பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னா மற்றவங்கள அதை அஃபெக்ட் பண்ணுதா இல்லையான்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம 12th ஸ்டாண்டர்டோடைய எல்லா லெசன்ஸும் நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு. நம்ம சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோ பண்றதுக்கு. நம்ம செகண்ட் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.